தன் மகன் மீதான 1800 கோடி ரூபாய் நில ஒப்பந்த சர்ச்சையில் அஜித் பவார் மௌனம் கலைத்துள்ளார். என்ன கூறியிருக்கிறார்? வழக்கின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் அஜித் பவார் மகனின் நிறுவனத்திற்கு சொந்தமான 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் விற்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பவார் பங்குதாரராக உள்ள அமேடியா என்டர்பிரைசஸ் LLP என்ற நிறுவனத்திற்கு 300 கோடி ரூபாய்க்கு அந்த நிலம் விற்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விற்பனையின் போது அரசுக்கு செலுத்த வேண்டிய முத்திரை தீர்வை விலக்கு அளிக்கப்பட்டதாகவும் அதில் விதிமீறல்கள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் அரசு ஏற்கனவே ஒரு தாசில்தார் மற்றும் ஒரு துணை பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. நிலம் அரசுக்கு சொந்தமானது என்பதால் அதை தனிநபருக்கு விற்க முடியாது என்றும் பதிவு செய்வதற்கு முன் உரிய அதிகாரியிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் எனவும் பதிவாளர் அலுவலகத்தின் உத்தரவு குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த ஒப்பந்தம் NOC இல்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புகார் கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த முறைகேடு குறித்து முழுமையான விசாரணைக்கு முதலமைச்சர் பட்னாவிஸ் உத்தரவிட்டுள்ளார். நிலம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் சம்பந்தப்பட்ட துறைகளிடமிருந்து கேட்டு பெற்றிருப்பதாகவும் உண்மை கண்டறியப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் தனது மகன் பார்த் பவார் தொடர்புடைய நிறுவனம் மீதான புனே நில ஒப்பந்தம் குறித்த சர்ச்சையில் இந்த விவகாரத்திற்கும் தனக்கும் தொடர்பில்லை என முதல் முறையாக பேசியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அஜித் பவார், இந்த நில ஒப்பந்த விவகாரத்துடன் தான் துளிக்கூட தொடர்புடையவன் அல்ல, பரப்பப்படும் எந்த அறிக்கைகளும் எனக்கு தெரியாது என்று கூறியிருக்கிறார். நான் எந்த ஒரு தவறுக்கும் துணை போக மாட்டேன் என்று ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டேன். இந்த வழக்கின் விவரங்களை நான் தனிப்பட்ட முறையில் ஆராய்வேன் என்றும் உறுதியளித்திருக்கிறார். எங்கள் உறவினர்களுக்கோ அல்லது கட்சி ஊழியர்களுக்கோ பலனளிக்கும் வகையில் நான் ஒருபோதும் எந்த அதிகாரியும் அழைத்ததில்லை என்றும் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவர்கள் தங்கள் சொந்த தொழிலை செய்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் யாராவது தவறு செய்தால் அல்லது விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டால் நான் ஒருபோதும் அவர்களுக்கு ஆதரவளிக்க மாட்டேன் எனவும் கூறியிருக்கிறார்.